ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இணை பற்றின தரமான விஜய் சேதுபதி அவரோட எபிசோட் போச்சு, மாசாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க எஃப்ஜேவை வச்சு செஞ்ச விஷயங்களும், எஃப்ஜே பேசின விஷயங்களை இங்கே வந்துட்டு போட்டு உடச்ச விஷயங்களும், குறும்படம் மட்டும்தான் பாக்கி, மீதியெல்லாம் வச்சு கிளிக்கும் கிழிச்சிட்டாரு. அதேமாதிரி விஜய் பார்வதிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன் அப்படின்னா, வெற்றின்றது இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சப்போர்ட் பண்ணது மட்டும் கிடையாது, அந்த மொத்தோடு வந்து நின்னாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அழும்போது நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து முன்னாடி நின்னாங்க பாருங்கள். வராதவங்க பார்த்தீங்கன்னா விக்ரம் வரல, எஃப்ஜே வரல, வியானா வரலன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லோரும் வந்து நின்னாங்க. மனுஷனாக இருந்தால் வந்து நின்றுருப்பாங்க. சரிங்களா, சரி, அது ஓகே. இப்போது அதுக்கப்புறமா வந்துட்டு திட்டு வாங்கினதுக்கப்புறமா வியானா போய்ட்டு எஃப்ஜே பக்கத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னவா எஃப்ஜே அடுத்த வாரம் நல்லா பண்ணும், சரி, நல்ல விஷயம் தானே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டிடியூட் காட்டாத, நீ பண்ணும்போது விஜய் சேதுபதி சார் முன்னாடி பேசும்போது எனக்கே பயமாக இருக்குது, அந்த அளவுக்கு உன்னோட ஆட்டிடியூட் இல்லை, நான் அப்படி பண்ணல, எனக்கு அப்படி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஒன்று விஜய் பார்வதி ட்ரிகர் பண்ணுவாங்களாம். இவரை நாங்கள் ட்ரிகர் பண்ணிட்டாலும், இவர் அப்படியே ட்ரிகர் ஆகிட்டாலும், இவர் ட்ரிகர் பண்ணாமல் ட்ரிகர் ஆகாமல் இருந்தாவே சந்தோஷன்ற மாதிரி இருந்துச்சு. இவர் பண்ணுற விஷயங்களால் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும். இப்போது விஜய் சேதுபதி எவ்வளோ பொறுமையானாலும் இவர் பண்ணுற அந்த ஆக்ஷன்ஸெல்லாம் அவர் ட்ரிகர் ஆகிட்டு கத்துறாரு. அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் ட்ரிகர் ஆகாமல் இருப்பாங்களா? இவர் முதல் ட்ரிகர் பண்ணாமல் இருக்க சொன்னாங்கன்னா விஜய் பார்வதி வேறு வேலை இல்லாமல் இவங்க வந்து ட்ரிகர் பண்ணுவாங்களாம். நீங்கள் பண்ண வேலைக்கு, நீங்கள் பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு உங்களை ட்ரிகர் பண்ண வேண்டியது எங்களுக்கு பாக்கி. ஒரு பொண்ணு அவ்வளோ வழியில் வந்து உங்கள்கிட்ட அவ்வளோ பர்சனலாக ஷேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, வெரிகோஸ் வெயின் இருக்குதுன்னு சொல்லி அப்பயும் நீங்கள் பண்ணலை. அதுக்கப்புறம் கையில் ஒரு அடிப்பட்டவொடனே அவங்களும் என்ன பண்ணாங்க, சரி கையில் அடிபட்டிருக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி ஒரு தலையாக அவங்க கிட்ட கேட்டால் அதுக்கும் ஹெல்ப் பண்ணாமல் நின்று வந்து கதை அடிச்சுட்டு அவ்வளோ சண்டைகள் நடக்கும்போது வியானா கிட்ட உட்காந்துக்கிட்டு கடலை போட்டுட்டு உங்கள் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி பேசிட்டு சபரி அவரே உங்களை வந்து கலாய்ச்சி தள்ளுறாரு. என்ன சார், நாங்கள் கூப்பிட்ற இடத்துல அவர் இல்லை, கூப்பிட்ற இடத்துலனா அவர் எங்கே போயிருந்தார்? அவர் வியானா கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அசிங்கமாக இல்லை? இவ்வளோ தப்பையும் நீங்கள் வச்சுக்கிட்டு வியானா வந்து வைக்கணும் என்ன சொல்கிறாங்க, விஜய் பார்வதி உன்னை வந்து ட்ரிகர் பண்ணுவான், நீ வந்துட்டு உன்னோட வேர்ட்ஸை லூஸ் பண்ணிடாது. இப்போ அவங்க ட்ரிகர் பண்ணலன்னா நீ உங்கள் ஆள் வந்துட்டு வேர்ட்ஸை லூஸ் பண்ணவே மாட்டாரா? இப்போ இந்த வாரம் முழுக்க அவர் எந்த ட்ரிகர் பண்ணாங்க? இவர் லூஸ் பண்ணது, இதுக்கு முன்னாடி வெற்றிவன் சொன்னது, நான் வந்து உன்னை அஷ்டு நான் வெளியே கிளம்புறேன் அப்படி சொன்னதெல்லாம் வந்துட்டு விஜய் பார்வதி அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணாங்க. அவரோட ஆக்ஷன்ஸ், அவரோட ஆட்டிடியூட். இப்போ அதேமாதிரி இன்னொன்று இருக்குது, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? இப்போ எஃப்ஜே கூட சேர்ந்தனால இவங்க மாறினாங்களான்னு தெரியல. இவங்க கிட்டேருந்து ஒரு காலத்தில் வியானா கிட்டேருந்து வர வார்த்தையெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக பேசுவாங்க. பிக் பாஸே வந்துட்டு பாயிண்ட்டாக பேசுங்க வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவார். ஆனால் இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்துட்டு எஃப்ஜேவோட தலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் எல்லோரும் கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த அம்மா வந்துட்டு, சார் பிக் பாஸ் சொன்ன காரணத்தினால தான் சார் அவர் அப்படி பண்ணாராம். அவர் சொல்லலாம் இவர் கிழிச்சு விட்ருப்பார். என்னம்மா நியாயன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னென்னா, காதல் மயக்கம், உங்கள் காதல் மயக்கத்துக்கு ஒரு டாட் வைக்கிறதுக்கு தான் ஒருத்தங்க வராங்க, பேர் ஆதிரை. சும்மாவே வந்து குங்ஃபு மாதிரி காலை தூக்குவாங்க, என்னால் தூக்க முடியல, அவ்வளோ தூரம் தூக்கினவங்க வினோத் முன்னாடி எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியாக போச்சு. அப்புறம் பாட்டில் எடுத்து வீசவா அப்படின்னு கேட்டவங்க வருவாங்க, உங்கள் 2 பேருக்கு மூஞ்சிலே வீசத்துக்கு வருவாங்க. அங்கே காமிங்க உங்களுடைய ட்ரிகரை. நீங்கள் ட்ரிகர் ஆகிறதுக்கு விஜய் பார்வதி வேண்டாம், வந்தாங்கன்னா செமையாக இருக்காங்க. இது வரைக்கும் அப்டேட் எதுவும் வரல, ஆனால் வர மாதிரி தான் அங்கங்கே சோஷியல் மீடியா பரவிட்டுருக்கு. ஆதரவு வந்தாங்கன்னா எஃப்ஜேவோட மேட்ரு செம்ம மாதம் இருக்கும். நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன். சரிங்களா, சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சும்மா இருந்தவங்க அவளை பிடிச்சிக்கிட்டு சொரிஞ்சு விட்டுருந்தா எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தை இப்போ விஜய் பார்வதி கேட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.